ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் என்கிற பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திடன் பலனும் நிலை தடை களமுமானார். கொடியவரின் சீரல் கடுமையாய் வரினும் திடன் பலனும் நிலை தடை களமுமானார். படும் பலவந்த அரவரமென்றும் அரவரமென்றுமே, படும் பலவந்தர் அரவரமென்றும் அரவரமென்றுமே, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். இவரினம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவரினம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தி வென்று கீழ்ப்படுத்தினார். இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தி வென்று கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அந்நியர் ஆழ்வதில்லை இந்நீலம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னனின் நமகிபனாயிருப்பார். அந்நியர் ஆழ்வதில்லை இந்நீலம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னனின் நமகிபனாயிருப்பாய். மன்னரும் தேவ சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே, மன்னரும் தேவ சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லி, தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லார் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அவரை கொஞ்சம் நேரம் எல்லாம் மகிமைப்படுத்தி கொண்டு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. அல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே எங்கள் சொந்தமாக, நீரே எங்கள் ஆண்டவரே.
ஹalleluya. எல்லாமுமாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. நீர் எங்களோடு இருக்கும்போது அந்நியர் ஆள்வதில்லை, அந்நியர் எங்களை ஆள்வதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் தேவனே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு சோதரம், இயேசுவே உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆமென் உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆமென் உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள
எனக்கெல்லாம் நீர் ஆண்டவரே, நீர் என் சொந்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு சோதரம் ஆண்டவரே, உமக்கு சோதரம் ஆண்டவரே, உமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா நாங்களும் உயர்த்துக்கிறோம் இயேசுவே, நாங்களும் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலன் எல்லாமே இருக்கிறீர் அப்பா. அப்பா உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் Baba
இருளின் ஆழங்களிலே எனக்கு ஆனந்தம் கொடுத்தவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறீர், எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர், எங்கள் பலனும் ஹல்லேலூயா எங்கள் மகிழ்ச்சியும். ஆண்டவரே நீரே, ஆண்டவரே நீரே இயேசுவே. அப்பா சோதரம், உமக்கு சொந்தமாய் எங்களை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை சொந்தமாக கொண்டிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று ஆண்டவரே அழைக்கத்தக்கதான கிருபைகளை அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய சிலுவையினாலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. சிலுவையில் நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிந்தின இரத்தத்தின் மூலமாக அப்பா இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி அந்நியர் எங்களை ஆளுவதில்லை, நீர் எங்கள் பலனாய் எங்கள் சுதந்திரமாய் நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நல்ல இந்த ஆராதனை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட தேவனின் மகிமைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இது என ஒவ்வொரு பகுதியும் ஆகியனர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஒன்று கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் தேவனுடைய தம்முடைய 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆகவே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆகவே அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், என்னையும் உங்களையும் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த உண்மை உள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த நோக்கம் என்ன அப்படின்னா, அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு, அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் அவர் அழைத்திருக்கிறார். அவர் விருதாவாக கர்த்தர் நம்மை அழைக்கவே இல்லை. தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு, அப்போ ஆண்டவராய் இயேசுவோடு தேவனோடு நெருக்கமாய் இருப்பதற்கு, ஐக்கியமாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் உண்டு. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அந்த 3ஆம் அதிகாரமா, மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம், அந்த 14 வசனம் 14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷ ஊழியம் செய்யுங்க, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு அவர் முதல்ல சொல்லலை. முதல்ல தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவரோடு கூட இருக்கும்படி, இல்லையா? அவரோடு கூட இருக்கும்படி என்ன செஞ்சார்? கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய சித்தம் அதுதான்.
அந்த 13 கூட நம்ம வாசிக்கிறோம். அதாவது தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைத்தார். தம்மிடத்திலே வரவழைத்து அவர்களை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கும்படி அவர்களை அழைத்தார். அப்ப இயேசுவோடு இருப்பதை அவர் விரும்புகிறார். நாம் அவரோடு கூட இருக்கிறதை அவர் விரும்புகிறார். அவரோடு ஐக்கியமாய் இருப்பது உடைய பிரதான நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம் என்பதை குறித்து ஒரு 4 காரியத்தை நான் சொல்கிறேன். நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஒரு 4 காரியத்தை நான் சொல்லிடுறேன். தானியேலுடைய அந்த புஸ்தகத்திலே, தானியேல் ஸ்தோத்திர தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே, தானியேலுடைய புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே அந்த 20வது வசனத்தை நான் வாசிப்போம். ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டு இருந்தேன். அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாய என்ன வேளையிலே என்னை தொட்டான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்ப தொடர்ந்து கீழே வாசிக்கிறோம். 23 நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை. அப்போ ஜெபிக்கிற நேரத்திலே, ஜெபம் பண்ண தொடங்கின நேரத்திலே தேவன் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். தேவன் அவனுக்கு பதில் கொடுக்க முடியாய் தூதனை அனுப்புகிறார். அதாவது அந்த ஜெபத்தில் நம்ம தேவனோடு நெருங்குகிறோம். ஜெபிக்கிற நேரம் ஒரு சாதாரண நேரம் அல்ல. இப்போ நம்ம சொல்லலாம் இல்லையா, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ நம்முடைய ஜெபம் தேவனோடு பதில் கிடைக்கிறது மாத்திரமல்ல, தேவனோடு நெருக்கத்தை உண்டாக்குறது. அதாவது ஒரு இடத்துல இருந்து நமக்கு பதில், இப்போ உலக ரீதியாகவே ஒருத்தர் நமக்கு வாக்கு பண்ணணும், நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? முதல்ல ஒரு இடத்துல நமக்கு உதவி கிடைக்கணும், அவங்களால நமக்கு ஒரு பலன் உண்டாகணும், ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம யாரிடத்துல நம்ம எதிர்பார்க்கோமோ அவங்கள போய் நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். மகிமை உண்டாவதாக இல்லையா? நாம் அவங்கள தான் போய் என்ன செய்வோம்? பார்ப்போம். அவங்கள பார்த்தா தான் அந்த உதவி நமக்கு கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கிறது அவங்க தரணும்னு நினைக்கும் பொழுது நாம அவங்களத்தான் போய் பார்ப்போம், தவிர இன்னொரு ஆளை போய் பார்க்க மாட்டோம் இல்லையா? அப்போ இவங்க என்ன பார்த்தா தானே நான் செஞ்சிருப்பேன், அவங்க என்னை பார்க்க வரவே இல்லையே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ நேற்று அந்த முத்தமால் காலையில் ஒரு சார் சொன்னான், நான் மறக்கலை, கேலண்டர் எப்பவுமே கொண்டு போவேன், மாதம் மாதம் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. சில மாதம் பெரும்பாலும் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க மகன் இருக்கிற இடத்துல கோயம்புத்தூர் இல்லைன்னா அவங்க இருக்கிற இன்னொரு மகன் இருக்கிறாங்க வெளியில் மெட்ராஸில், அங்கே போயிடுவாங்க. ரொம்ப வயசு அந்த டீச்சர் இல்லை. ஆனால் அதனால் அவங்க எப்போ இருப்பாங்கன்னு பார்த்து சில நேரங்களில் தான் போவேன். அவங்க வந்தால் சில நேரங்களில் கூப்பிடுவாங்க. கர்த்தர் மகிமை உண்டு. அப்போ நேற்று சொன்னாங்க, கர்த்தர் மகிமை உண்டு, ரொம்ப அவங்கள எதிர்பார்த்துருந்தேன், நீங்கள் 1ஆம் தேதி வரவே இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, 1ஆம் தேதி அவங்க எதிர்பார்த்துருக்குறாங்க, சோதரம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி போயிருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்து. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது நேற்று தான் அவங்கள சந்திக்க முடிந்தது. அப்புறம் அதுக்கு பிறகு சொன்னேன், அப்புறம் நீங்கள் சனிக்கிழமை காலையில் வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட கொஞ்சம் பேச ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ அவங்க அதாவது அவங்க எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது இல்லையா? நம்ம அவங்கள பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாம் அதை மறந்துடுறோம் இல்லை, நம்ம வேறு வேலையில் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், காணப்படுகிறோம். எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கிறது. அப்போ தேவனிடத்துல இருந்து நமக்கு உதவி வரணும் அப்படின்னா, தேவனிடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் நமக்கு வரணும், தேவனிடத்துல நமக்கு ஒரு பலன், நமக்கு ஒரு பதில் வரணும் அப்படின்னா நாம் முதல்ல என்ன செய்யணும்? அவரை பார்க்கணும்.
அப்போ அவரை பார்க்கணும், ஜெபம் பண்ணணும் இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபம் பண்ணும் பொழுதுதான் தேவனிடத்தில் எப்படி பதில் வருது அப்படின்னா, நாம் அவரோடு கூட இணைகிறோம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஜெபம் பிசாசோடு இணைக்கல, தேவனோடு இணைக்கிறது. ஆனால் இந்த ஜெபம் கேட்கப்படுவதற்கு முதல்ல ஒரு காரியம் என்ன அவன் சொல்றான் இல்லையா? இப்படி நான் சொல்லி அந்த 20 ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை அறிக்கையிட்டேன். இப்போ ஜெபத்துக்கு முன்னால் ஆண்டவர் என்னிடத்துல ஏதாவது குறை இருந்தால் மன்னியும். நம்ம எதையும் நியாயப்படுத்தவே கூடாது. நான் திரும்ப சொல்லாதுதான், நான் சரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்க சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. என்னைக்கோ செஞ்ச ஒரு தவறை அதையே நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நாம விழுந்து போயிடுவோம் இல்லையா? தேவன் நான் ஒன்று எனக்கு தெரியும், ஸ்தோத்திரம். அதாவது அந்த மறுபடியும் முறித்து போடப்பட்ட கிளைகளை அந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், வல்லமையான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வேண்டான்னு சொல்லி சில கிளையை ஆண்டவர் வெட்டி போட்டாலோ மறுபடியும் கிருபையினால் அதை எடுத்து ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைப்ப தேவன் வல்லமையான தேவன். நம்ம முறிந்து கிடக்கிற கிளையை குறித்து நம்ம மேன்மையை பாராட்டக்கூடாது. நான் நல்லா இருக்கிறேன், சரியா இருக்கிறேன், அதான் உன் வாழ்க்கை இப்படி போயிட்டு சொல்லவே கூடாது. நீ ஜெபம் பண்ணலை, கர்த்தரை ஆராதிக்கலை, நீ ஆண்டவரை விட்டு விலகிட்ட அப்படின்னு அவங்கள குறை சொல்கிறத விட தவறை சுட்டி காட்டலாம். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி இருக்கலாமே, தொடர்ந்து ஆராதனைக்கு வந்திருக்கலாமே, நீங்கள் ஆராதனையை விட்டுட்டீங்களே, ஜெபத்தை அப்படி ஒரு ஆலோசனை. ஆனால் அதை ஒரு தவறாக அவங்களை வேதனைப்படுத்த மாதிரி அவங்கள என்ன செய்யக்கூடாது, கோபப்படுத்துகிற மாதிரி குற்றம் சாட்டவே கூடாது. ஏன்னா தேவன் மறுபடியும் அதை எடுத்து ஒட்ட வைக்க வல்லமையான தேவன். அது மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஏன்னா பாவிகளை அவன் நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை நேசிக்கிறார். நம்ம அதையே சொல்லி சொல்லி நாம மேன்மை பாராட்ட ஒண்ணுமில்லை. நான் சரியா இருக்கிறேன் அப்படி இல்லை. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. நாம சரியா இருக்கணும், அவ்வளவுதான். கத்மயம். மற்றவங்க மற்றவங்க குறைகளே நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மற்றவங்களுடைய வீழ்ச்சியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம சொல்லலாம், செஞ்சிருக்கலாம் இல்லையா, ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், விட்டுட்டீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, அன்பாக தான் அவங்களுக்கு கொண்டு வரணும் இல்லையா? கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போ தானியேல் தன்னுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் ஒரு பதில் கொடுக்கிறார். தேவனோடு ஒரு நெருக்கத்தை உண்டாக்குறது. அதாவது என்ன சொல்ல அப்படின்னா, சில நேரங்களில் ஜெபம் பண்ணும் பொழுது தேவ பிரசன்னத்தை நாம உணர முடியாது, அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஏன் உணர முடியல அப்படின்னா நம்ம ஒன்று என்ன செய்யணும், ஆண்டவரே என்கிட்ட குறைகள் உண்டு, என்னை மன்னிச்சிருங்க. நமக்கு தெரிந்த பாவங்கள் இருக்கிறது, நம்ம அறியாமல் செய்த பாவங்கள் இருக்கிறது, அறிந்து செய்த பாவங்கள் இருக்கிற, அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கும் பொழுது தேவ மகிமை நம்மோடு கூட காணப்படும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் எல்லாரும் போல ஜெபம் பண்றேன், எனக்கு பதில் கிடைக்கல. சில காரியம் ஆண்டு தாமதிக்கிறார், அது வேற, நான் குறை சொல்ல, தாமதிக்கிறார். சில காரியத்தை தாமதித்து ஏற்ற தேவன் கிரியை செய்கிறார், விசுவாசத்தை கர்த்தர் வளர பண்ணுகிறார். ஆனால் தேவ பிரசன்னத்தை நம்ம உணர முடியல அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பாவத்தை அறிக்கை செய். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இன்றைக்குமே சில பிரசங்கம் ஃபுல்லாக என்னுடைய நடைமுறை வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் அனுபவத்தில் தான் பேசுகிறேன். சில நேரங்களில் வார்த்தை கிடைக்கல, எனக்கு ஒரு திருப்தி வரலை அப்படின்னா நான் ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய குறைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுவேன், தெரிந்த குறைகளை சொல்லுவேன், தெரியாத குறைகளுக்காய் தேவனுக்கு மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவரே, நான் தெரியாத காரியங்களை செஞ்சிருக்கலாம், என்னை மன்னிச்சிருங்க. அவரோடு கூட இணைவதற்கு, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நமக்கு எது தடையாய் இருக்கிறதோ அதை நாம் விலக்கி போட வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தெய்வத்தோடு நாம் ஐக்கியப்படணும். மனுஷரோடு இருக்கிற ஐக்கியம் வேறு. நம்ம நேசிக்க கூடாது என்பதில்லை, நம்ம நேசிக்கிறோம், காரியங்களை செய்கிறோம். ஆனால் தெய்வத்தோடு நமக்கு நல்ல ஒரு இணைப்பு இருக்கணும். அந்த இணைக்கிறது ஜெபந்தான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணணும். யாக்கோபு முடியாம அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து படுத்துக்கிட்டான். சூரியன் அஸ்தமித்தது. ஒன்று
கர்த்தர் தரிசனம் கொடுத்து ஒரு ஏணியை கொண்டு வந்து வைக்கிறார் இல்லையா. என் மகளை அதை தான் பாடினான். நான் நேற்று சொன்னேம்மா நீ நாளைக்கு ஒரு காணிக்கை பாட்டு பாடிடு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் என்ன பாட்டு பாடப்போ எனக்கு தெரியாது. கர்த்தர் எனக்கு உட்கார்ந்த உடனே இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினான் இல்லையா. அப்போது ஒரு ஏணியை கொண்டு வந்து வைக்கிறார். அப்போது தேவனுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கக்கூடிய ஏணி அது ஜெபம். தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்கிடுமா இருந்தார்கள். கண்ணு முழிச்சு பார்த்தோன்னே அப்பாடி இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு. கத்மயம் உண்டாவதா சொல்லோ ஐயா. இது தேவனுடைய வீடு, இது தெய்வத்தினுடைய வீடு, இது தேவனுடைய வீடு. பெத்தேல் இது தேவனுடைய வீடு. கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா ஐயா. அப்போ அவன் முடியாம படுத்திருக்கிறான். தேவன் அவனுக்கு தரிசனம் ஜெபம் இல்லையா. தரிசனத்தை கொடுத்து அப்படியே ஏணியை கொண்டு வந்து வைக்கிற. தேவதூதர்களை ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களும் பதில் கொண்டு போகிறவர்களும் ஆமாம் பதில் கொடுக்கிற காரியம். அதுக்கு மேலே கர்த்தர் நின்றுட்டு இருக்கார். அந்த ஏணி வேறு ஏணியா சும்மாவை பிடிச்சி இன்னைக்கு இல்லையா. செவுத்திலே சாத்தி வச்சிருக்கு, பெரிய மரத்துலேயே அந்த ஏணியை சாத்தி வச்சிருக்காரு இல்லையா. ஆமாம் வானத்துக்கும் பூமிக்கும் அதுவும் கரெக்டாக அவன் தலை பக்கத்தில் கொண்டு வச்சிருக்கார். கால் மாட்டில் கிடையாது, சைடில் கிடையாது, 10 கிலோ 10 அடி தள்ளி கிடையாது. அவன் தலை பக்கத்தில் கொண்டு வந்து வச்சு அவன் முடியாமல் படுத்திருக்கிறான் இல்லையா. அங்கலாய்ப்போடு அவன் கல் எடுத்து இருட்டாயிட்டு அதுக்கு மேலே பிரயாணம் பண்ண முடியல. அதுக்கு மேலே யாக்கோபு நடக்க முடியல, படுத்துக்கிட்டான். இவனால் முடியல ஆண்டவரேன்னு படுத்திருந்தான். உடனே கர்த்தர் ஏணியை கொண்டு வந்து வைக்கிறார். ஜெபம் பண்ண கர்த்தர் மகிமை அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம இப்பெல்லாம் முடியாமல் இருக்கோம். கர்த்தர் சொல்லுவார் ஜெபம் பண்ண, என்கிட்ட வான்னு சொல்லுவார். என்னோடு வா, என்னோட ஐக்கியப்படும் சொல்லுவார். நான் உனக்கு பதில் தருவேன். பிரச்சனையை தான் பார்க்காத, பிரச்சனைக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார். கர்த்தர் மகிமை அல்லேலூயா அப்படி சொல்லுவையா. பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பிரச்சனைக்கு மேலே ஒருத்தர் நின்று இருக்கிறார். அவர் பிரச்சனையை மாற்றுவார். கர்த்தர் மகிமை அல்லேலூயா. அங்கலாய்ப்பை மாற்றுவார். இயலாமே கர்த்தர் மாற்றுவார். தேவன் தொடர்ந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். முழிச்சு பார்த்த உடனே ஜெபம் கேட்கப்படுகிறது. உடனே அப்பா இது வானத்தின் வாசல், இந்த இடம் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. முடியாம படுத்திருந்த இடத்த கர்த்தர் தேவனுடைய வீடாய் மாற்றினார். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. தேவன் எப்படியெல்லாம் நம்மோடு கூட நெருங்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிறார். நம்ம தள்ளியே போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஐக்கியப்படாம மனுஷரோட ஐக்கியம் அப்படியே போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நம் கர்த்தரோடு நெருங்குவதற்கு ஜெபம். அப்ப தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு நம்ம ஜெபம் தான் நம்மளை ஐக்கியப்படுத்துகிறது. தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. மத்தேயு 17 கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. ஆமா, சீசர்களோடு கூட அவர் மலையில அவர் இழுக்கும்போது அவர் செபிக்கும் பொழுது வானத்தில் பிரசன்னம் அப்படியே இறங்குது. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அவரோடு கூட பேசுகிறத, இயேசுவோடு பேசுகிறத கூட இருந்த சீசர்கள் கேட்டாங்க. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அவங்க கீழே இறங்க அவங்களால இறங்குறதுக்கு விருப்பம் கிடையாது, இங்கே இருப்போன்னு சொல்றாங்க. தேவனோடு இந்த நெருக்கம் இருக்கிறது, அந்த ஐக்கியம் இருக்கிறது, மற்ற எதுவுமே நமக்கு பெருசா தெரியவே தெரியாது. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நம்ம தேவ பிரசன்னத்தை உணர்ந்துட்டோம், நம்ம ஜெபிக்கிறதுல தேவ பிரசன்னத்தை உணர்ந்துட்டோம், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா மற்ற எந்த காரியமும் நமக்கு பெருசா தெரியவே தெரியாது. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா அல்லேலூயா. மோசே போன பிறகு யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் இல்லையா. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை வெளியே வர்றான். அவருக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். தேவனோடு கூட பேசுகிறார். தேவன் அவனோடு கூட பேசுகிறார், திட்டங்களை கொடுக்கிறார், ஜனங்களை நடத்த வெளியே வந்துருந்தான் இல்லையா. ஆனால் வேலை இல்லாத யோசுவா உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான். அது மண்ணில் ஐயா. இப்போ நமக்கு ஒரு வேலை இல்லைன்னு வைங்களேன், அங்கே போ அப்படி வெளியே போகிறது மற்றவங்களோட பேசுறது தவறான காரியம் அல்ல. நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம்னு சொல்கிறேன் இல்லையா. யோசுவாவுக்கு அப்போ வேலை இல்லை, மோசைக்கு வேலை இருந்தது, வெளியே போயிட்டார். ஆனால் யோசுவா ஆசரிப்பை கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அல்லேலூயா. நமக்கு ஒரு வேலை இல்லை, சரி இங்கே இருப்போம். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போ இதுதான் அவனை மறுபடி அடுத்த தலைவனாய் மாற்றுகிறது இல்லையா. அடுத்த தலைவனாய் யோசுவா என்ன செய்றான்? கடந்து வருகிறான். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா அல்லேலூயா.
அப்போ அடுத்த தலைவனை கர்த்தர் கொண்டு வரணும் அப்படின்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்தான், தேவனோடு ஐக்கியமா இருந்தான், ஆசரிப்பு கூடாரத்தில் ஐக்கியமா இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான், தேவ சமூகத்தை விட்டு பிரியாது இருந்தான். அவனை உயர்த்துவது அதுதான். மோசேக்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை சொல்கிறார், நீ தான் அடுத்த தலைவர், ஜனங்கள் நடத்த. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபம் தேவனுக்கும் நமக்கும் இடைவெளி இல்லாதபடி ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. அவரோடு கூட ஐக்கியப்படாதபடிக்கு, பிரச்சனத்தை உணரக்கூடாதபடிக்கு நமக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த ஜெப நேரத்தில் நமக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கு அப்படின்னா நம்ம அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அந்த காரியம். நம்ம ஒப்பு கொடுக்கணும். என் பாவத்தை மன்னி ஆண்டவரே, எனக்கு பதில் தாங்க. தேவன் நம்மோடு கூட ஐக்கியப்படுவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, கொர்நேலியு. ஆமாம், அவன் நல்ல ஜெபம் பண்ணுறவன், அவன் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். கொர்நேலியுவே, ஆமாம், நான் சொல்கிற ஆளை கூப்பிட்டு உன் வீட்டில் என்ன செய், ஆமாம், ஒரு கூட்டம் போடு, ஒரு வீட்டுக்கிட்டம் போடு. ஆமாம், கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நீ என்ன செய்யணுங்கிறது அவன் சொல்லுவான். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போ கொர்நேலியு புறஜாதி, அவன் தேவ பக்தி உள்ளவன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். தேவனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, தேவனை குறித்து கேள்விப்பட்டு பக்தி உள்ளவனாய் தான தர்மம் பண்ணுகிறவனாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனோடு கூட ஐக்கியப்படுகிறான். நீ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன் இல்லையா. அந்த ஐக்கியம்தான் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருவார், நம்மோடு கூட பேசுவார், நாம என்ன செய்யணுங்கிறத சொல்லி தருவார். ஜெபம் இல்லாம நாம தீர்க்க தரிசனம் நம்பி அங்கேயும் ஓடப்படாது இல்லையா. கலங்காதே, பயப்படாது, இது எப்பவும் தான் கேட்டதானே இருக்கிறோம் இல்லையா. பைபிளை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தீர்க்க தரிசனம் தவறல்ல. ஆனால் அதையே நம்பி நம்ம அங்கங்கே போய் என் பேரை சொல்ல மாட்டாரான்னு நின்றுக்கிட்டே இருக்கோம். என் பேர் வராதான்னு சீட்டு போட்டு குளிக்க எடுக்கிற மாதிரி ஆகுது இல்லையா. இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா ஜெபம் பண்ண மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம், ஒரு காரியம் நமக்கு இருக்காது. நம்ம இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறோம், என் பேரை சொல்ல மாட்டாரா, கர்த்தர் மகிமை உண்டாவதா, பேரை சொல்லி கூப்பிடுவா கர்த்தர். ஆனால் தேவனோடு நம்ம ஐக்கியமாக இருக்க நாம ஜெபம் பண்ண நம்மளை என்ன செய்யணும், கற்றுக்கிடணும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க நாம கற்றுக்கிடணும். ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்லக்கூடாது, ஜெபம் பண்ண தெரியாடா பரவாயில்ல, கர்த்தரோடு இருக்கணும். ஆண்டவரே ஜெபம் பண்ண தெரியாது, நீர் எனக்கு வெளிப்படும், அப்படி வார்த்தை எனக்கு வெளிப்படுது, கையை வைத்து நின்று பாருங்களேன், கர்த்தர் உங்களோட கூட பேசுவா. கர்த்தர் மகிமை உண்டாலே. அல்லேலூயா. அதுக்காண்டி பெரிய லிஸ்ட் போட்டு அதுக்கு பெரிய பாடம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொல்லப்படாது. ஒரு பிள்ளை ஒரு தகப்பனில் கேட்கறது மாதிரி தானே ஜெபம் பண்ணுறேன், அவரோடு பேசு. ஆண்டவரே எனக்கு தாங்க, இதை தாங்க, இதை செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகள் ஆசை என்னை பலப்படுத்துங்க அப்பா, என் சபை ஆசை ஊழித்த ஆசை, இதாவது ஒன்று. அப்படியே கேட்டாலே போதும் கர்த்தர் தருவார். அதுக்கு நம்ம பெரிய பக்கமாக எழுதிதான் ஜெபத்துக்கு போகணுங்கிறது கிடையாது. தேசத்துக்காக ஜெபம் பண்ண அது வேற காரியம், அது வேற, நான் இல்லைன்னு சொல்லலை. ஜெபம் பண்ணுறதுக்கு சொல்லலை, ஈஸியான காரியம் தானே. தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஜெபம் முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியம் சங்கீதம், 100ஆம் சங்கீதம். சங்கீதம் எல்லா சபைகளையும் வாசிக்கக்கூடிய ஒரு சங்கீதம், 100ஆம் சங்கீதம். சங்கீதம் 100ஆம் சங்கீதத்திலே 2வது வசனத்தை வாசிப்போம். 100ஆம் சங்கீதம் 2வது வசனம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்க. அப்போ ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்க. எப்படி? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து. அப்போ 2வது தேவனோடு எது ஐக்கியப்படுத்துகிறது அப்படின்னா ஆராதனை. ஆராதனை கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் சன்னதியில கடந்துவார் இல்லையா. கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு ஆராதனை என்னன்னு தெரியாது இல்லையா. நம்ம கடைசி அந்த மோர் சாப்பாட்டுக்கு வந்திருக்கோம் மாதிரி வாரம் எல்லாம் இல்லையா. ஆமாம், முதல்ல கூட்டுலாம் 7 வகை கூட்டு 10 வகை கூட்டுலாம் வச்சு இலையில முதல்ல கறி குழம்பு, மட்டன் குழம்பு, அதுக்கு அடுத்த சாம்பார், அதுக்கு அடுத்த ரசம், அதுக்கு பிறகு மோர் இல்லையா.
நிறைய பேர் அந்த மோர் சாப்பாடு பாவமாக தான் இருக்குது இல்லையா? ஆமாம், எதாவது இருக்குதா? ஆமாம், மோர் தான் இருக்குது. ஐயா எதாவது ஒன்று கொண்டு வாங்க இல்லை? ஆமாம், ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க, சாப்பிட்டுட்டு போட்டோம் இல்லை? அப்படி தானே சிலவங்களுக்கு அதுவும் இல்லாமல் போயிடும். ஐயோ எல்லாம் முடிஞ்சிட்டேன் இல்லையா? அது மாதிரி மண்டாவது அழகு ஐயா. இந்த முதல் ரவுண்டில் தான் நமக்கு எல்லாமே இருக்கும் இல்லையா? ஆமாம், முதல்ல டோக்கன் கொடுத்தோன்னே முதல் ஆளாக போயிடும் இல்லையா? இந்த வருஷம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய பரபரப்பு இல்லை. இந்த 1000 ரூபாலாம் இல்லைன்னொன்னே எல்லாருக்கும் ஒரு பரபரப்பே கிடையாது. ஆமாம், ஒரு சின்ன கரும்பு சுண்டுற தண்ணியில் அதை தான் போய் வாங்கிட்டு எல்லாம் வந்தோம். கது மைமுண்டா, நானும் சேர்த்து தான் சொல்கிறேன். கது மைமுண்டாவதா ஹல்லேலூயா. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை. ஆமாம், இல்லைன்னா நான் 4 மணி 3 மணிக்கெல்லாம் சொல்லலாம். நான் 4 மணிக்கே வந்துட்டேன், 3 மணிக்கு ராத்திரியே கிடக்கிற இதெல்லாம் இருக்குது. கது மைமுண்டா ஹல்லேலூயா. சரி, அது தப்பல்ல. ஆமாம், இடம் பிடிப்பதற்காக உண்டான காரியம். சரியா? அப்போ ஏன் அப்படின்னா முதல்ல நம்ம வந்துட்டோம்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லேட்டாக நீங்கள் ஜாமான் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரும்பு கிடைக்க சொல்ல முடியலையா? என்கிட்ட கூட சொன்னாங்க, இன்னும் போகலையா? ஐயோ கரும்பு இல்லாமல் போயிடும். கடைசியில் போனால் அப்படி தான் அப்படிம்பாங்க. எல்லாம் விற்று தீந்துடும், கொடுத்துருவாங்க. அப்போ கடைசியில் போனால் ஒன்றும் கிடைக்காதுங்க, நமக்கு நல்லா தெரியுது. மைமண்டாலும் ஐயா, நான் தவறு சொல்லலை, முயற்சி பண்ணுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது ஐயா, முயற்சி பண்ணுங்க. நமக்கு பல காரியங்கள்லாம் இருக்குது. தாமதமாவதற்கு நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் தவறாக சொல்லலை. பலகீனம் இருக்கிறது, வீட்டு வேலைகளை ஒழுங்குபடுத்த, கணவர் ரட்சிக்கப்படலை, அவரை சரி பண்ணணும், சில காரியங்கள்லாம் இருக்குது. நான் குறை சொல்லலை. ஆனால் முடிந்த அளவுக்கு அந்த எண்ணத்தில் அந்த பாரம் வரணும். நான் சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைங்க. நீங்கள் நினச்சா, ஆமாம், நினச்சாலே கர்த்தர் உதவி செய்வார். அது சொல்லுவோம் ஐயா. கணவர் சொல்லுவார், கணவரே காலையில் சோறு வாங்கிடுவேன், யாராவது நீ போ அப்படின்ட்டுவேன், நானும் வாரேன்டுவேன் இல்லையா? ஆமாம், எனக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு போ அப்படி சொல்கிறத விட்டுட்டு, சரி நீ வேணா போ, நான் அவனை பார்த்துக்கிடுறேன், கடையில் பார்த்து, சரி நானும் அவன் கூட வாரேன்டுவேன் இல்லையா? ஒரு ஆசீர்வாதம். கண்மயம் உண்டாவது. அழலோ ஐயா, அழு சொல்லோ ஐயா. நீங்கள் சொல்லிங்க, எனக்கு பல தடைகள் இருக்குது, இதெல்லாம் தாண்டி வர கஷ்டப்படுறேன். தடைகள் இருக்குது, இருந்தாலும் அந்த தடையெல்லாம் எதிர்த்துட்டு நீங்கள் வர வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க. ஆனால் கர்த்தர் உதவி செய்வார். கண்மயம் உண்டாவது. அழலோ ஐயா, அல்லோ ஐயா. 9:30 மணிக்கு அலைசான சைக்கிளில் வரல அப்படின்னா அன்றைக்கி அவங்க வரமாட்டாங்க. நான் புரிஞ்சு, ஐயோ 9 சைக்கிளை காங்கலியே அப்படின்னு நினச்சி பார்ப்பேன், எட்டி பார்ப்பேன். கத்து மயம் உண்டாவதா. அல்லோ ஐயா. ஏன்னா அவங்க முதல் ஆளாக 9:30 மணிக்கு வந்துடுவாங்க. அவங்க 9:40 இங்கே வந்துடுவாங்க. கத்து மயம் உண்டாவதா. அல்லோ ஐயா. சரி, அப்போது நம்ம அநேகர் சீக்கிரம் வந்துடுவீங்க, இன்னும் நீ சீக்கிரம் வாங்க, அதில் ஆசீர்வதிப்பா இல்லையா? அப்போ ஆராதனை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகுது இல்லையா? நம்ம சும்மா ஆராதிக்கல, சும்மா அப்படியாக்கும் இப்படியா கையெல்லாம் ஆட்டலை. நம்முடைய ஆராதனை, நம்ம தேவனை ஆராதிக்கிற ஆராதனை எங்கே போகுது அப்படின்னா தேவ சமூகத்துக்கு போகுது, தேவ சன்னதிக்கு வாரம் இல்லையா? சும்மா வர முடியாது, கால் வைக்க முடியாது. யார் அது அப்படின்றார் இல்லையா? கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவ சன்னதிக்கு கால் வைக்கிறோம், அங்கே வாரம் மகா பரிசுத்தலத்துக்கு கடந்து வந்துடுறோம். கதுமயம் உண்டாது. அலையிலோய்யா, அலையிலோய்யா. ஒருவரை சேரக்கூடாத ஒளியில மாசம் மணக்கிற தெய்வத்துக்கிட்ட வந்துடுறோம். சொத்து பயமில்லோய்யா. ஆமாம், அவரை பார்க்கவே முடியாது, அவ்வளோ பிரைட்டாக இருப்பார். அவர் ஒளி இல்லையா? ஆமாம், அவர் ஒளியாக இருக்கிறார். ஒளி தெய்வம் அல்ல, தேவன் ஒளியாக இருக்கிறார். திரும்ப திரும்ப தான் சொல்லுவேன், ஒளி தெய்வம் அல்ல, தெய்வம் ஒளியாக இருக்கிறார். லைட்டு போட்டோன்னா எப்படி கும்பிடுவாங்க இல்லையா? ஆமாம், தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். தேவன் எனக்கு உங்களுக்கு ஒளியாக இருக்கிறார். அவரை பார்த்தா ஒளி தன்னால் வந்துடும். கத்துமயம் உண்டாவது. அழிலோய்யா, அழை சொல்லோய்யா, அழிலோய்யா. வேதம் சொல்ற தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார். அன்பு தெய்வம் அல்ல, தேவன் அன்பா இருக்கிறார். தேவன் அன்பா இருக்கிறார். தேவன் அன்பா இருக்கிறதுனால நாம ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த அன்பு எங்கிருந்து வருது அப்படின்னா அன்பான தெய்வத்தை நாடும் பொழுது, அன்பான தெய்வத்தோடு ஐக்கியப்படும் போது அவருக்குள்ள இருக்கிற அன்பு நமக்குள்ள வருது. மற்றவங்களை நேசிக்கிறோம். அவர் ஒளியாக இருக்கிறதுனால, அவரோடு ஐக்கியப்படுவதனால அவருடைய வெளிச்சம், அந்த ஒளி நமக்குள்ள வந்து மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறோம். ஆராதனை அவருடைய சன்னதிக்குள்ள கொண்டு போகுது. கண்மாய் முன்னால ஐயா. அப்போ ஆராதனை தேவையா இல்லையா? தேவை. நம்ம ஆராதிக்கும் பொழுது தேவ சமூகத்துக்கு போகிறோம், சும்மா போக முடியாது.
கிட்டத்தட்ட பணம் இருந்தால் போகலாமா? அதெல்லாம் வேற இடம். இலவசமாக அன்னைக்கு ஒன்று அறிவிச்சு கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க கூட்டத்துக்கு. ஐயோப்பா, டிவியில் போட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு பாருங்க. நம்ம ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது இல்லையா? இலவசமும் கிடையாது, பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஃப்ரீ. அவர் ஆராதிக்குன்னா போதும், அவரோடு இணைஞ்சிடலாம். கெட்ட பணம்லாம் தூக்கி எறிய வேண்டாம். எவ்வளோ பெரிய தெய்வத்தை ஆராய்க்கும் தெரியுமா? எவ்வளவு ஒரு நன்மை கத்தை நமக்கு வச்சிருக்கிறார், ஒரு லெகுவான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அப்ப துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம், சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற அவர் துதிச்சா போதும் உள்ள வந்துடுவார். அவரை வரவேற்கிறதுக்கு பேனர்லாம் வைக்க வேண்டாம், ஆமாம், டிஜிட்டல்லாம் வைக்க வேண்டாம், ஆமாம், அங்கங்கே கட் அவுட்லாம் வச்சு அவுட்டரில் ஒரு ஏனையை கொண்டு நிப்பாட்ட வேண்டாம். துதிச்சா போதும் அவர் வந்துடுவார். கத்தரை துதிச்சா அந்த ஜனத்துக்கு வந்துடுவார். ஆராதனை முக்கியம். அப்ப தேவனோடு நம்ம எப்போ ஐக்கியப்படுகிறோம், ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா செபிக்கிறது மாத்திரமல்ல, தேவனை ஆராதிக்க முடியுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். 2 நாளாகமா 5ஆம் அதிகாரத்திலே 13, 14 சொல்லலாம். நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. சங்கீதம் 22:3. ஆமாம், ஸ்தோத்திரம். துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். சரி, மூன்றாவது 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், சீக்கிரம் வாசிப்போம், முடிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17. சரி. கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பம் நாம் எல்லாரும் பங்கு பெறும்படியால் அநேகராய் இருந்த நாம் ஒரே அப்பம், ஒரே சரீரம். அப்ப தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு கர்த்தருடைய பந்தி நமக்கு தேவை. அப்ப கர்த்தருடைய பந்தியில வரணும், ஞானஸ்நானம் எடுக்கணும் இல்லையா? பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவங்கள். சும்மா கொடுத்து தெளிக்கிற காரியம் இல்லை ஞானஸ்தானம். சின்ன வயசுல பிறந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் அல்ல. ஞானஸ்தானம் எப்போ எடுக்குங்கிறது பைபிள்ல இருக்கு. வசனத்தை எப்போ கேட்டு அதை அறிந்து கொள்ள அன்னைதான் ஞானஸ்தானம். நான் ஒரு பாவிங்கிறத எப்போ உணர்றோமோ அன்னைதான் ஞானஸ்தானம். சின்ன பிள்ளை ஞானஸ்தானம், சின்ன பிள்ளை பிரதிஷ்டை. இதை கர்த்தருக்காக வளர்க்கிறோம், அப்படி பிரதிஷ்டை, சின்ன பிள்ளை பிரதிஷ்டை. சிறு பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கிடையாது, பேர் வைக்கிற பிரதிஷ்டை. சின்ன பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா தப்பு. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் இல்லையா? வசனத்தை பேசுற அந்த பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்கு, சில பிள்ளை மடியில் உட்காந்துருக்கு. பெரிய ஆளுக்கே புரிய மாட்டேங்குது வசனம். சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுமா? பாவம், நமக்கு தான் தெரியும். என்னைக்கு வசனத்தை அறிந்து கொள்ளுகிறோமோ, இயேசுவை அறிந்து கொள்ளுகிறோம், அன்னைக்கு தான் ஞானஸ்தானம். அப்போ ஐக்கியம் எப்படி உண்டாகுது அப்படின்னா, கர்த்தருடைய பந்தியிலே உண்டாகிறது. அப்பத்தை கொடுக்கும் பொழுது பாத்திரத்தை எடுத்து அந்த ரசத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இது கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கு அடையாளமாய், ஆமா, இது சரீரத்துக்கு அடையாளமாய் இந்த அப்பம். அப்ப இது எதுன்னா அவரோடு அனுமை ஐக்கியப்படுத்துகிறது. சொல்லுவீங்க. அப்ப கர்த்தருடைய பந்தி சும்மாவா? ஏதோ இன்னைக்கு முதல் வாரமே அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் முதல் வாரம் நான் வந்துடும், ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. அப்போ கர்த்தருடைய பந்தினா நாம் இயேசுவோடு ஐக்கியப்படுகிறோம். அல்லேலூயா. இதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய பந்தியை நம்ம விடவே மாட்டோம். அல்லேலூயா. திருவிருந்து ஆராதனை விடவே மாட்டோம். ஐயோ, இயேசுவோடு இரத்தத்தோடு சரீரத்தோடு ஐக்கியப்படுகிற நாள். அவரோடு ஐக்கியப்படுறவங்க மற்றவங்களோடு ஐக்கியமா இருப்பாங்க. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நாம எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம். அப்போ 17, அந்த ஒரே அப்பத்துல நாம எல்லாரும் பங்கு பெறும்படினால, நம்ம எல்லாரும் 80 பேரோ 100 பேரோ 50 பேரோ லட்சம் பேரோ கோடிகள் பேரோ எல்லாரும் நாம் அந்த ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கும். அநேகராக இருந்த நாம
அநேக ஜாதிகளை சாதி பேரை சொல்லி இருந்த நம்ம, நான் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொன்ன நாம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருக்கு முன்னால் வரும் பொழுது நம் அநேகராயிருந்த நம்மை ஒரே மனமாய் கொண்டு வருகிறார், ஒரே ஐக்கியமாய் கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம சபையில் மட்டும் கிடையாது, எங்கே அதை இருந்தாலும் எல்லாரும் ஒரே மனம். அநேகராயிருந்த நம்ம கர்த்தர் ஒருமுகப்படுத்துகிறார். எல்லாரும் நம்ம ஐக்கியப்படுகிறோம். அந்த ஜாதி இந்த ஜாதி, இது எங்க ஆளு உங்க ஆளு, எந்த ஆளோ ரட்சிக்கப்பட்ட நம்ம ஆளு போ, அவ்வளோதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படாத யாரும் எனக்கு என்ன? நீ ரட்சிக்கப்பட்டால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே கழுவப்பட்டால் நீ பரிசுத்த ஜாதி, அவ்வளோதான். இது எங்க ஆளு, இது உங்க ஆளு, ஏன்னா அதுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு காரியம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரே ஜாதி. கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கவே கூடாது, எல்லாரும் ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை பற்றி அநேகர் நம்மளை ஏற்றுக்கொள்ள காரணம் அதுதான். பெரியார் திடல்ல ஈரோட்டில் கிறிஸ்தவங்களாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அவர் இருக்கும்போது, ஐயா ஒரு 3 நாள் மீட்டிங் போடணும், இந்த கிரவுண்டு எனக்கு அப்படின்னு சொன்ன ஒரு ஊழியக்கார் சொன்னார், இந்த கிரவுண்டு எனக்கு தரணும்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 நாளையா, 1 நாள் தான் தருவேன் இருக்கார். சரி பரவாயில்லன்னு சொல்லி ஒரு நாள் கூட்டம் நடத்தியிருக்காங்க. ஒரு நாள் கூட்டம் நடத்திட்டு அப்புறம், ஐயா இந்த 2 நாள் இருக்கேன் நான், யோ 3 நாள் என்னையா 10 நாள் நடத்திக்க போ அப்படின்னா. சந்தோஷமாக போயிட்டாங்களாம் ஊழியக்காரங்களாம். கூட தான் கேட்டாங்களா, என்னையா 1 நாள் சொன்னீங்க, இப்போ 10 நாள்னு பரவாயில்லன்னு சொல்லிங்க எப்படி கேட்டான். ஏங்க வா, அவன் தெய்வத்தை ஆராதிக்கிறது, கூட்டம் நடத்துறது, பிரசங்கம் பண்ணுறது, அவன் தெய்வத்தை கும்பிடுறது மாத்திரமல்ல, அங்கே வந்தால் அத்தனை பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிடுதான், ஒன்றா உட்காந்து காப்பி குடிக்கான், ஒன்றா கை கொடுக்கான். இதான் ஏன் சமத்துவம். அதனால் இவனுக்கு எத்தனை நாளும் கூட்டம் கொடுக்கலாம், கிரவுண்டை கொடுக்கலாம்னாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுவையா, சொல்லுவையா. அப்போது தெய்வமே இல்லாதவர் அவர் என்ன எதை பார்க்குறாரு அப்படின்னா, கிறிஸ்தவன் ஒன்றா இருக்கிறான்னு பார்க்குறார். ஒரே இடத்துல கூடி வரான், ஒரே இடத்துல சாப்பிடுதான், ஒரே இடத்துல காப்பி குடிக்கான், ஒருவருக்கு ஒரு வாழ்த்தி கை கொடுக்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனோடு ஐக்கியம் மாத்திரமல்ல, தெய்வத்தின் பேரிலே நாம் ஒருவருக்கொருவர், அநேகராயிருந்த நாமே, அநேக சமுதாயமாயிருந்த நாமே, சமுதாயத்தை குறித்து மேன்மை பாராட்டின நாம ஒரே இடத்துல வருகிறோம். அது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சொந்தங்கள் நமக்கு இருக்கிறது, சொந்த உறவுகள் இருக்கிறது, இரத்த சம்பந்தமான உறவுகள் இருக்கிறது. நாம் அதை கனப்படுத்துகிறோம், அதை விட்டு விலகல. நமக்கு தேவை, நம்ம சொந்தங்கள் நமக்கு தேவை. சபைக்குள்ள ஜாதி இருக்கப்பட, கிறிஸ்தவத்துக்குள்ள ஜாதி இருக்கப்பட. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகராக இருந்த நாம, நமக்கு ஒவ்வொரு எண்ணமும் இருந்தோம், நம்ம ஒவ்வொரு சங்கத்தில் இருந்தோம், ஒவ்வொரு சமுதாயத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் பொழுது நம்ம எல்லாம் ஒன்றாய் கூடுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவம். உங்க ஜாதிக்கு இடம் இல்லை, சமுதாயத்துக்கு அங்கே இடம் இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்றாய் கூடுகிறோம். இயேசு ஒருவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரே தெய்வம், ஒரே இரத்தம், ஒரே சரீரம் நமக்காய் பிடிக்கப்பட்டதுனாலே அநேகராயிருந்த நம்மை, நமக்கு அநேக எண்ணங்கள் உண்டு, திட்டங்கள் உண்டு, சமுதாயம் உண்டு, சங்கங்கள் உண்டு. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே இடத்துல கூடி வருகிறோம். இயேசு அதை விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கடைசியாக 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 அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 3:8 வாசிப்போம், 8:9 வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனமும், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவன கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் சன்னதிக்கு விலகி கீழே 9 வாசி 9. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறான்? அப்போ தேவன் அன்னு தினமும் ஆதாமை
தேடி வந்து அவனோடு ஐக்கியப்படுகிறார், அவனோடு பேசுகிறார். தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோடு, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோடு தேவன் ஐக்கியப்பட விரும்புகிறார். அவர் மிருகத்தெல்லாம் படைச்சாரு, மரங்களை படைச்சாரு இல்லையா? ஆனால் எல்லாத்தையும் எல்லா மிருகங்களோடு ஐக்கியப்படலை. மிருகத்தை வா டார்லிங் வா அப்படின்னு கூப்பிடலை. ஒரு பேர் சொல்லி மிருகத்துக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடலை. மனுஷனுக்காக கர்த்தர் உண்டாக்கினார், அதோடு ஐக்கியப்படல. ஆனால் மனுஷனோடு ஐக்கியப்படுவதற்கு, ஒரு குடும்பத்தோடு ஐக்கியப்படுவதற்கு சரியான நேரத்துக்கு வந்துடுறாருங்க. குளிர்ச்சியான வேளையில வந்துடுவார். அவனோடு ஐக்கியப்படணும், அவனோடு பேசணும். கர்த்தர் மகிமை அல்லேலூயா. தேவன் வைத்த இடத்துல இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்காக சொல்லுவோமா? எல்லாரும். இப்போ என்ன சொன்னா, அவர் எங்க வராரு? அவன் ஒளிச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு. இங்கேயா ஒளிஞ்சிருக்க அப்படியே கேட்டார். இல்லை, ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் எந்த இடத்துல வைத்து இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வர்றார். புரியுதா? கர்த்தர் அழகா சொல்லி தர்றார் இல்லையா? ஒளிச்சிட்டு இருக்கிற, நீ எங்கேயா ஒளிஞ்சிருக்க? நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்தா நீ இருக்க. அவனை அங்க போகல. என்னைக்குமே அவர் வைத்த இடத்துல ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, ஒரு குடும்பம் இருக்கும்போது தேவன் அவனோடு ஐக்கியப்படுகிறார். எல்லாரும் சொல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை விட்டு என்னைக்கு வெல்லுகிறோமோ, கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு நம்ம என்னைக்கு வெல்லுகிறோமோ, தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. நான் ஒழிச்சுக்கிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்றான். நீ அப்படியே போயிருப்பா அப்படின்னு வெளியே அனுப்பிட்டார் இல்லையா? எல்லாரும் தெரியும். நீ வெளியே போயிரு. தேவன் வைத்த ஸ்தானத்திலே, கர்த்தருடைய அழைப்பிலே, அவர் கொடுத்த ரட்சிப்பிலே, அவர் கொடுத்த பிரசுத்தத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட ஐக்கியப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இடம் விட்டுட்டோம் அப்படின்னா, அழைப்பை விட்டுட்டோம், பிரசுத்தத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நாம் தேவனோடு என்ன செய்ய முடியும்? ஐக்கியப்பட முடியாது. எல்லாரும் எழுதிப்பாங்க, எல்லாரும் நிற்போம். இந்த சேரில் இருக்கிறவங்க உள்ள வாங்கலேன். சோதரன் சீக்கிரமாக சைடில் கட்ட ஆண்ட உதவி செய்வா. ஸ்தோத்திரம். வாங்க. சீட்டு போடுறது கூட நம்ம சீக்கிரம் போட்டுடலாம். அதை கட்டி மேலே ஒரு பந்தி வைக்கிற மாதிரி ரெடி பண்ணணுங்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. கத்த உதவி செய்வார். உள்ளே வாங்க. சோதரன் நனைஞ்சிட வேண்டாம், உள்ளே வாங்க. நான் முடிச்சிடுவேன். முடித்தாலும் மழை முடிஞ்ச பிறகு வாங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் ஜெபமா. எல்லாம் ஒரு 4 காரியத்தை பார்த்தோம். தேவனோடு, கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்தார். தேவன் நம்மளை அழைத்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அவரோடு ஐக்கியப்படுவதற்கு, அவரோடு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு முதல்ல ஜெபம். ஜெபத்தில் அவரோடு நெருங்குகிறோம். ஜெபத்தில் அவரோடு கூட நெருங்குகிறோம். ஜெபம் நம்மை அவரோடு ஐக்கியப்படுத்துகிறது. 2வது ஆராதனை. 2வது ஆராதனையிலே அவரோடு ஐக்கியப்படுகிறோம். 3வது கர்த்தருடைய பந்தி, திருவிருந்த ஆராதனை. அவருடைய சரீரத்தோடு இரத்தத்தோடு ஐக்கியப்படுகிறோம். 4வது கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்திலே, கர்த்தர் வைத்த இடம், அழைப்பு, ரட்சிப்பு, அவருடைய அபிஷேகம். என்னைக்கு கர்த்தருடைய அழைப்பை விட்டு விலகி போறோமோ, தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு நம்ம விலகும் பொழுது, கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்தத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை விட்டு என்னைக்கு நாம் விலகுறோமோ, அன்னைக்கு கர்த்தருக்கு நமக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. நீ எங்க இருக்கிறான்னு கேட்டான் இல்லையா? ஆபிரகாமிட்ட கேட்கும் பொழுது, நீ எங்க இருக்கிறாய்? ஆபிரகாமே, நான் வச்ச இடத்துல நீ இல்லையே, நீ எங்க இருக்கிறாய்? ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். எல்லாரும் அப்படியே ஜெபம், நம்ம எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து, நீ எங்க இருக்கிறாய் நான் கேட்கிறேன். எந்த இடத்துல இருக்கிறாய்?
நான் வச்ச இடத்துல நீ இல்லையே, நான் கொடுத்த ரட்சிப்புல நீ இல்லையே, நான் உனக்கு கொடுத்த அபிஷேகத்துல நீ இல்லையே, நான் உனக்கு கொடுத்த அழைப்புல நீ இல்லையே, எங்க இருக்கிற ஆண்டவர் தேடுறாரு இல்லையா? நான் விழிச்சுக்கிட்டேன், நான் பாவம் செய்தபடினால, உம்முடைய வார்த்தையை நான் மீறினதுனால நான் ஒழிச்சுக்கிட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தருடைய ஸ்தானத்துல, கர்த்தர் வைத்த இடத்துல நாம இருக்கும் பொழுது தேவனோடு நாம ஐக்கியப்பட முடியும். ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நம்ம நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். அப்பா, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாருடைய ஜெபங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். நாங்களுமே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம். இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டு சேர்வே, வாக்கடங்கா வல்ல நாதா தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில், பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே, பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாக என்னை அழைத்து அன்பிதூத நாக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். நல்ல ஆண்டவரே, முடியாமல் படுத்த யாக்கோபு தலை பக்கத்தில் கர்த்தர் நின்று கொண்டு இருந்தார். இதுக்கு மேல நான் பிரயாணப்பட முடியலன்னு சொல்லிட்டான். படுத்துக்கிட்டான், முடியல. அவன் இயலாமே காட்டுது. அவன் முயற்சி பண்ணல, என்னால முடியல ஆண்டவரே. ஒரு கல் எடுத்து தலை பக்கத்துல வச்சு படுத்துக்கிட்டான். தேவன் ஒரு ஏணியை கொண்டு வந்து வைத்து, ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ண, நீ என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு பதில் தருவேன். நான் உன்னோடு கூட இருந்து அவனை வழி நடத்துவேன். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து நடத்துவேன். நான் மறுபடியும் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். எல்லா
முடியாத ஒரு மனிதன் படுத்திருக்கும் போது அவன் தரிசனம் கர்த்தர் மேல நின்று கொண்டிருக்கிறார். நீ சொல்லு யாக்கோபே, தேவதூதர்கள் ஏறுகிறவளும் இறங்குறவளுமாய் காணப்பட்டார். கர்த்தர் அவனோடு பேசினார். கர்த்தர் யாக்கோபோடு பேசினார். அவன் படுத்த இடம் சாதாரண இடம். தேவன் தரிசனம் கொடுத்து அவனோடு ஐக்கியப்பட்ட உடனே அவன் சொல்றான், இது வானத்தின் வாசல், இது பெத்தேல், இது பெத்தேல், இது தேவனுடைய வீடு. நான் படுத்த பூமி, படுக்கிறதுக்கு முன்னால சாதாரண பூமி. நான் தேவ தரிசனத்தை கண்ட உடனே இது தேவனுடைய வீடு, எல்லாம் வேற ஒன்றும் இல்லை. கர்த்தரினோடு கூட பேசினார். கர்த்தரினோடு கூட பேசினார். நம்ம என்னைக்கு நாம ஏறாம இருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை தேடணும். ஒரு மனுஷரை தேட வேண்டாம், மனுஷரை தேடி நாடி போக வேண்டாம். கர்த்தரிடத்துல சொல்லுங்க, என்னால முடியல ஆண்டவரே சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை வைத்து என்னால முடியல ஆண்டவரே சொல்லுவோமா? நீங்க முடியலன்னு சொல்லுங்க. இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? எங்களால யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஏதாயிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. இவங்களை எதிர்ப்பதற்கு எனக்கு பலனே கிடையாது. தேவன் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்கு மேல ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு பதில் தருவார். உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் மேலானவர், உங்க போராட்டத்துக்கெல்லாம் மேலானவர். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் உயர்வானவர், எல்லாத்துக்கும் பதில் தருகிறவர், பிரச்சனைகளை மாற்றுகிறவர், யுத்தம் பண்ணுகிறவர், சேனைகளுக்கெல்லாம் தெய்வம் ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார். செவந்த சமுத்திரத்தை பிரித்தவர் நின்று கொண்டிருக்கிறார். எரியோ பட்டணத்தை விழப்பண்ணின தெய்வம் நின்று கொண்டிருக்கிறார். யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணின தேவன் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். சாதாரண தேவன் அல்ல, வள்ளிகளை உண்டு பண்ணுகிறவர், சாபத்தை மாற்றுகிறவர். தீபாலாவா சங்கராவா எனக்கு மேல வந்து நின்று கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்வார். நான் வேதனைப்பட்ட கண்ணீர் விட்ட இடம் அது தேவ சமூகமாய் மாறும். அல்லேலூயா. நான் மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பல்லாப்பை கண்டு பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோத்திரம் துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இன்னைக்கு ஒரு பதில் கிடைக்கிறதே, பதில் கொடுக்கிற தேவன், எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிற கர்த்தர். நாங்க பிரச்சனைகளையே பெருசா பார்க்கிறோம், நாங்க போராட்டங்களையே மேல வச்சு பார்க்கிறோம். பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் மேல ஒருத்தர் நின்று கொண்டிருந்து அதை மாற்றுகிறவர். அவரே யுத்தங்களை நடத்துகிறவர், அவரே யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், ஈட்டியை முறிக்கிறவர். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தவங்களை நடத்துவார், கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நல்லா ஆராதிங்க. சபையில மட்டுங்கிற வீட்டுல நல்லா ஆராதிங்க. கர்த்தருடைய பந்தியை மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தருடைய அழைப்பை விட்டு விலகிறாதீங்க. ரட்சிப்பை விட்டு விலகிறாதீங்க. தேவ ஐக்கியத்தை விட்டு விலகிறாதீங்க. ஓடி ஒழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு எப்பங்க ராஜாக்களை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆதாம் ஏவாளே, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவாள். ஆளுகை செய்யக்கூடியவன்.
கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போடும் பொழுது எல்லா அதிகாரத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டான். இதுதான் மனுஷனுடைய வாழ்வு. ஆண்டவரே, நீ வச்ச இடத்துல இருக்கணும். ஆண்டவரே, உங்க ரட்சிப்பனை இழந்து போயிடக்கூடாது. உங்களுடைய அழைப்பனை இழந்து போயிடக்கூடாது. எனக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தனை விட்டு நான் விலகிடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. சார் ஜோமன் சார். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஐயா. இந்த காலை நேரத்திலும் எங்களோடு ஐக்கியத்தை பற்றி நீர் பேசினீர். ஐக்கியத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பற்றி நீர் பேசினீர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றபடி சத்தியத்தின்படி அதை எங்களுக்கு நீர் விளக்கி கூறினீர் ஐயா. ஆம் பிதாவே, ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அதே நேரத்தில் பந்தியில் ஐக்கியமாய் வர வேண்டும். அது பந்தியில் அது மட்டுமல்ல, நீர் எந்த இடத்தில் எங்களை வைத்தீரோ, எந்த இடத்தில் எங்களை நம்பி நீர் வைத்தீரோ அதே இடத்தில் உமக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். உம்முடைய வருகையில் உம்மோடு ஐக்கியப்படுவதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் பிதாவே, உமது வருகையில் நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு கிருபையை நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தேவை முழு ஐக்கியம். ஐக்கியத்தோடு உம்மோடு இருக்கும் பொழுது நீர் எங்களை தேடி வருகிறீர் என்பதை இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வந்திருக்கிற மக்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். என்னென்ன தேவைகள், என்னென்ன வேண்டும் என்று விண்ணப்பித்தார்களோ அந்த அனைத்து ஜபங்களையும் நீர் ஏறெடுத்து அவர்களுக்கு அந்த ஜப குறிப்புகளுக்கு ஏற்ற நேரத்தில் நீர் பதிலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நடிகேன் ஜெபிக்கிறேன். அப்படி நீ செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். துதி கன மகிமையாவும் செலுத்துகிறேன். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக, இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க எல்லாரையும், குடும்பத்தையும், பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுங்க. ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் நீர் மேலே இருக்கிறீர். ஆண்டவரே, கவனிக்கிறீர். எல்லாருடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சந்தோஷமும் சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும், குடும்பத்திலே உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. வியாதிகள் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தடைகள் மாறட்டும். திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், கிருப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர், நிச்சயப்பட்ட எஸ்தருக்காக, சாமுவேலுக்காக, இந்த பிள்ளைகள் திருமண காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடக்கிற திருமண ஆராதனை மற்ற எல்லாவற்றையும் என் ஆண்டவர் பொறுப்படுத்திக்கொள்ள பிரயாணத்தில் நம்முடைய கரம் இருக்கட்டும், நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ரெண்டு குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அன்று கலந்து கொள்ளக்கூடிய எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. நீங்கள் மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக, மாலை ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க இயற்கை எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக்கி தாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். வியாதிகள் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ள விசுராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நாம் மனிதனோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். மழை பெஞ்சா கொஞ்சம்